கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 263ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது ஏசாயாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, அநேக நேரத்திலே இதை ஜெபமாக நான் ஏறெடுத்தது உண்டு. ஒவ்வொரு காரியத்திற்காகவும் வீட்டிலிருந்து கிளம்பும் போதெல்லாம் நான் ஜெபித்து விட்டு கிளம்புவேன். அந்த வேளையிலெல்லாம் இந்த வார்த்தையை ஆண்டவரிடத்திலே விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு கேட்டு பெற்றுக்கொள்வேன். நீங்கள் சொன்னீங்களேப்பா, நீங்கள் எனக்கு முன்னால் போய் எல்லா கோணலானவற்றையும் செவ்வையாக்குவேன்னு சொன்னீங்களே. ஒரு சாதாரணமாக ஒரு பஸ் ஏறி ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லை ஆட்டோவில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரியத்தை கூட நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும். எல்லாவற்றையும் வீட்டிலேருந்து வெளியே போகிறோம் அப்படின்னாலே முழங்கால ஜெபிச்சுட்டு நம்ம காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் உரிமை பாராட்டி விசுவாச அறிக்கையாக ஏறிடுங்கள். நிச்சயமாகவே இதை நான் சாட்சியாக சொல்லுகிறேன். நீங்கள் இதை சொல்லி ஜெபம் செய்யும் பொழுது எந்த காரியத்திற்காக நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளையெல்லாம் கேட்கிறீங்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையாகவே பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாச அறிக்கை செய்யுங்களேன், எல்லா கோணலானவற்றையும் செவ்வையாக்க அவராலே ஆகும். இப்போ அதே விசுவாசத்தோட, இன்னும் அதிகமான விசுவாசத்தோட அறிக்கை செய்வோமா? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, பிதாவாகிய தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, நீர் செய்து வந்த எல்லா உபகாரத்திற்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றும் ஆண்டவரே, இந்த ஏசாயா 45:2 நாங்கள் அறிக்கை செய்கிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில தனி வாழ்க்கை பாதையும், குடும்பத்திலே ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் எங்கள் வாழ்க்கை பாதையில எங்களுக்கு முன்பாக சென்று எல்லா கோணலானவற்றை கர்த்தர் செவைப்படுத்தி மேன்மையாக நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உற்சாகமாய் தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அதற்கு நாங்கள் சாட்சி. God bless you.